தெரியல, வீட்டுல சாமஞ்சிட்டு குறைவெல்லாம் தெரியல, சம்சார நிலைமை உனக்கு புரியல, சம்சார நிலைமை உனக்கு புரியல, கொடி கொடின்னு கொடி கொடுத்து சுத்துற உன் குடும்பத்தை ஏன் நடுத்தருவில் நிறுத்துற. குடிக்கிறாருங்க, சர்ச்சுக்கெல்லாம் போக கூடாதுன்னு நினைக்கிறாருங்க, அடிக்கிறாருங்கன்னு சொல்லாத. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ போய் சர்ச்சில் ஆண்டுகிட்ட போய் ஜெபம் பண்ணினா உங்க வீட்டுக்காரர் குடிய மாத்துவாரு, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மாத்துவாரு, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையே நீங்க மாத்தலாம், தலையத்தையே மாத்தலாம். இல்லனா இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு ஐயா வந்தாரு பாருங்க, ஐயா சம்பளம் வாங்கி காசு வாங்கி வேலை செஞ்சு சம்பளம் வாங்கின உடனே நேரம் அங்கதான் போகணும், என்ன வருது, நேரம் அங்கதான் போகணும், என்ன வருதுன்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, நேரா ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நமக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்ற எண்ணம் வரணும் இல்லையா? அதுக்கு தான் ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொண்டா குடிப்பழக்கம் மாறும், கெட்ட பழக்கம் மாறும். அவன் பாருங்க அப்புறமேட்டுக்கு குடும்பம், அவன் மனைவி பிள்ளைங்க எதிர்காலம் குடும்பத்தை காப்பாற்ற வைக்கும். அதனாலதான் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த பாட்டுல கேட்டீங்கல்ல, குடிச்சாங்க ஒண்ணும் கிடையாதுயா, நடுத்தருதானயா, படுக்கதாயா, எங்க நாய் கூட படுக்க, சேத்து கூட படுக்க, சாக்கடையில படுக்க, கண்ட கேய் கேட்கறது, கண்ட மாதிரி வாழ்க்கை மனைவி மண்ண நிலைமை புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்படி எல்லாம் போறதால தான் சீக்கிரத்துல 42 வயசுல செத்துடுறாங்க. 42 வயசுலயே இப்ப செத்துருவாங்களாம். இப்ப இருக்கிற சாராயத்தை குடிச்சாங்க, இப்ப இருக்கிற பிராந்தி பீரை குடிச்சாங்க. அதனால அருமையான சகோதரர்களே, சகோதரர்களுக்கு நான் சொல்ல, இங்க சகோதரர் அதிகமா இல்ல, சகோதரிகளுக்கு சொல்றேன், பெண்களுக்கு சொல்றேன், நீங்க உங்க புருஷனை காப்பாற்றணும், உங்க பிள்ளைங்களை காப்பாற்றணும், உங்க குடும்பத்தை காப்பாற்றணும், உங்க வாழ்க்கையை காப்பாற்றணும். சோத்திரம். எல்லா கெட்ட பழக்கத்தையும் மாத்து. குடிதான் ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, அதை விட மோசமான கெட்ட பழக்கம் இருக்கு. குடி மட்டும் கெட்ட பழக்கம் கிடையாது, அதை விட மோசமான கெட்ட பழக்கம் இருக்கு. நாங்க குடியை மட்டும் காட்டுறோம், ஆனா மற்றவங்க உள்ளே இருக்குது. அதனால எல்லா கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையாக்குற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். இயேசுவை நம்புங்க. மனிதன் மரணத்தை மறந்தாலோ மரணம் மனிதனை மறப்பதில்லை. சாவு வரும்னு மனுஷன் நினைக்க மாட்டான், ஆனா சாவு மனுஷனையே நினைச்சுங்குது. இயேசு இல்லையே, ரட்சிக்கப்படலையே, மனம் திரும்பலையே, பாவம் மன்னிக்கப்படலையே. பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மன திரும்பினாதான் அவன் வாழ்க்கை இயேசுகிட்ட போவோம், அவன் ஜீவன் இயேசுகிட்ட போவோம். போன 2 வாரத்துக்கு கூட ஒரு வீட்டுல போய் ஜெபம் பண்ண, பணக்கார வீடு, எல்லா வீடு கட்டி வச்சிருக்காங்க, நல்ல பிசினஸ் நடக்குது, பணம் நிறைய இருக்குது. ஆனா அம்மா செத்து போச்சு. ஆஸ்தியா இருந்தாலும் ஆனந்தமாய் வாழ்ந்தாலும், ஆஸ்தியா இருந்தாலும் ஆனந்தமாய் வாழ்ந்தாலும், மாமா வரமாட்டான், மச்சான் வரமாட்டான், அப்பா வரமாட்டான், அண்ணன் தம்பி வரமாட்டான், தாய் வரமாட்டாங்க, ஊர்ல இருக்கிற பங்கு மகள் வரமாட்டாங்க. நீ செத்தா நீ செஞ்ச நல்லது மட்டும் தான் வரும், ரட்சிப்பு தான் வரும். நீ செத்தா உன் கூட வருது ஒன்னே ஒண்ணு, நீ பூமியில் இருக்கும்போது செய்த நன்மைகள் மட்டும் தான் உங்ககிட்ட வரும். அதனால இந்த பூமியில் வாழும்போது இயேசுவை ஏத்துக்கோ, இயேசுவை நம்பு. ஒரு ஐயா எனக்கு நரகத்தை காணிங்க ஆண்டவர், நரகத்துக்கு போனோம், நரகத்துக்கு இட்டு போனோம் ஆண்டவர், இட்டு போனாக்கா அந்த நரகம் ஒரு கடல் மாதிரிதான், நெருப்பா இருக்குதான், நெருப்பு எரிதான், அதுல கடல், நெருப்பு கடல். அதை எல்லாரும் கொடானு கூடி மக்கள் அந்த நெருப்புல நிக்கிறாங்களாம். அதுல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சான், இவர் இட்டு போனாராம் ஆண்டவர், இட்டு போய் கடலை இதான்பா நரகம் காட்டினாராம். அப்ப சொன்னாராம், அங்க இருந்து ஒரு சத்தம் வருதான் கடல் இருந்து, ஜீவானந்தோ ஜீவானந்தோ இங்க வந்துடாத, இது நரகம், இது நெருப்பு, இங்க வந்துடாத, இயேசுவை பிடிச்சுக்கோ அப்படின்னு ஒருத்தர் கத்துறாராம்.
அங்க இவர் கேட்ட குரலா இருந்துச்சான். இது யாரு இவர் கேட்ட குரலாகுத அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க சொந்தக்கார ஒருத்தர் நெருப்புல இருக்கிறான். நெருப்புல நிக்கிறாராம். எரிய மாட்டாங்க, அழிஞ்சிட மாட்டாங்க, நெருப்பு எரிச்சிடாதவங்கள. அப்படியே காலங்காலமா இருக்கணும், கத்தி கிடப்பாங்க. இயேசுவை நேசிக்கிறாரு, இயேசுவை ரட்சிப்பாரு, மனம் திரும்புங்க. இப்பவே சொல்றேன், ஒருவேளை எண்ணி கொண்டாலும் இயேசு வருகை இருக்கும். வாங்க, போயிடாதீங்க. பாவம் தான், சாபம் தான், உலகத்துல மோசமான வாழ்க்கை தான். ஆனால் அவைகள் நடுவே இயேசுவை நம்புங்க. இயேசுவை வாழ்க்கையை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை ரட்சிப்பாருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். மரணம் வரும்போது வாசலைங்க, வாசலைங்க, பரலோகத்துக்கு போக வாசலைங்க எனக்கு தேடுவீங்க. வாசலை சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என்னால இல்லாமல் ஒருவன் பரலோகத்துக்கு